தொகுதிக்குட்பட்ட 169வது வார்டில் வார்டு உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயருமான அன்பிற்கினிய நண்பர் திரு மு. மகேஷ்குமார் அவர்களின் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 2 பணிகள் இன்றைக்கு முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக அவைகள் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற தாலுகா ஆஃபீஸ் சாலையில் 19,34,000 மதிப்பீட்டில் ஒரு திறந்தவெளி விளையாட்டு திடலும் கைப்பந்து விளையாட்டு திடலும் உடற்பயிற்சி கூடமும் இன்றைக்கு கட்டப்பட்டு தற்போது திறந்து வைக்கப்பட்டது. அதேபோல் 836 மாடி குடியிருப்புகளை கொண்ட வெங்கடாபுரம் என்கின்ற இந்த பகுதியில் ஒரு நூலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலகத்திற்கு அந்த கட்டிடத்திற்கு 24 லட்சம் ரூபாய் நம்முடைய வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து தரப்பட்டு அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு புதிய நூலகம் ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நூலகம் திறக்கப்படும் போது பல சிறை கதவுகள் மூடப்படுகிறது என்கின்ற வகையிலான அந்த சீரிய கூற்றுக்கு ஏற்ப நூலகங்கள் சைதாப்பேட்டையில் தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் நம்முடைய மடுவின்கரை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஒரு நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. இதே வட்டத்தில் ஜோதியம்மாள் நகர் என்கின்ற ஒரு குடிசை பகுதியில் ஒரு நூலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு 3 ஆண்டுகளிலேயே 3வது நூலகமாக இங்கே இந்த நூலகம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலகத்தை பொறுத்தவரை இந்த பகுதி மக்களுக்கு, குறிப்பாக பகுதியில் வசிக்கிற மாணவர்களுக்கு பெரிய அளவில் தேர்வு காலங்களில் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையில் அதற்குரிய நூல்களோடு மாவட்ட நூலகம் இதை நிர்வகிக்க இருக்கிறது. அதை தற்போது திறந்து வைத்திருக்கிறோம். இந்த லாஸ்ட் எக்மோர் 30ஆம் தேதி வந்து இந்த நோம்பு நடந்தது. அந்த நோம்பில் வந்து சாப்பிட்டவங்க வந்து ஃபுட் பாய்சன் ஆகி 30 பேருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அது சரியான ஃபுட் பாய்சன். இப்போ இந்த உணவுத்துறை அதிகாரி சரியாக பாதுகாப்பு ஈடுபடாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இப்போ சமைச்சது ஒரு தனியார், சாப்பிட்டவங்க பொதுமக்கள். அதில் உணவு பாதுகாப்புத்துறை எப்படி போய் சரியா இல்லை உணவு ஒவ்வொரு வீட்டில் சமைக்கிறதுலுமே போய் உணவு பாதுகாப்புத்துறை இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். அதாவது அவங்களுக்கு அதாவது சிகிச்சைகள் தர்றதுல ஏதாவது தாமதமோ அது மாதிரி இருந்தால் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற நல்ல விஷயங்களில் சமைக்கிறப்போ ஒவ்வொரு சட்டியிலையும் ஒவ்வொரு பானையிலையும் இல்லை ஒவ்வொரு பானையிலையும் போய் என்ன அவங்க சமைக்கிறாங்கிறத செக் பண்ண முடியுமான்னா பாதிக்கப்பட்ட மக்களை அரசு தரப்புல இல்லை, கண்டிப்பாக அது அவங்களுக்கான சிகிச்சைகள்லாம் நல்லாவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் பெரிய அளவிலான அந்த பாதிப்பு இல்லை. ராணிப்பேட்டை சோழிங்கர் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்து ஊசி வந்து மாற்றி போட்டிருக்காங்க, குழந்தை ஒன்று இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க. இல்லை, அது அரசு மருத்துவர்கள் சர்ப்ளஸாக இருக்கிறாங்க. எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். அது சென்னையில் இருக்கிறவங்க நீங்கள் கண்கூடாக பார்த்தீங்க. போன மாதம் தான் 2642 மருத்துவர்கள் 2026ஆம் ஆண்டுக்கு காலியாகிற இடங்களையும் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் காலி இடம்னு நீங்களே சொன்னால் எப்படிங்க?